வணக்கம். நிஃப்டி சரியான வெறியாட்டம். நம்ம இது வரும்ன்றது நம்ம எதிர்பார்த்தோம். பட் டெஃபினட்டாக இவ்வளோ தூரம் வெறியாட்டம் இருக்குன்றது எதிர்பார்க்கல. தார்மாரா இன்றைக்கி வந்து எடுத்து பாருங்கள். மார்னிங் நேற்று மாதிரி தான் அமைதியாக ஓப்பன் ஆச்சு. நேற்று நீங்கள் எடுத்து பாருங்கள், மார்க்கெட் ரொம்ப அமைதியாக ஓப்பன் ஆச்சு. போக 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 175 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் போய் நிப்பாட்டினாங்க. ஒன் வே டைரெக்ஷன் போயிட்டு ஃபைனலாக இது பண்ணும்போது அரௌண்ட் 125 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் பண்ணாங்க. நிஃப்டி இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவாக ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே எடுத்துகிட்டு போனாங்க. அடுத்தது கீழே எடுத்துகிட்டு வந்தாங்க. மறுபடி மேலே மறுபடி கீழே. ஸோ இன்றைக்கி வந்து கால் வாங்கினவங்களும் சரி, புட்டு வாங்கினவங்களும் சரி, ஒரு 15-20 மினிட்ஸில் வந்து 200 பாயிண்ட்ஸ் அப்பு, அடுத்த 15-20 மினிட்ஸில் வந்து 200 பாயிண்ட்ஸ் டவுன். ஸோ இது மாதிரி ஒரு ஆட்டம்ன்றது பியூர் வொலட்டாலிட்டி, ரைட்? அண்ட் இது வந்து போத் ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கு ப்ளஸ் ஆப்ஷன் பையர்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அடி வாங்கியிருப்பாங்க. யாருமே வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்விங் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒன்று. அண்ட் ஐ வாஸ் ஸ்டேயிங் அவே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கிளாரிட்டி இல்லாத போதும் உள்ளே இறங்குறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, ஹெச்டிஎஃப்சி இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணலை. when I say பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொன்னால் பெருசாக நெகட்டிவ் கிடையாது, அது ஃப்ளாட் நெகட்டிவ் தான் இருக்குது. இன்றைக்கி மேஜர் கான்ட்ரிபியூட்டர், அதாவது நெகட்டிவ் சைடில் நிஃப்டி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். 295 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நான் வந்து சொல்கிறது ஃபியூச்சர்ஸு. ஸ்பாட் வந்து 320 பாயிண்ட்ஸ். இன்ட்ராடே ஸ்விங் வந்து 410 பாயிண்ட்ஸ். ரெண்டாவது வந்து பேங்க் நிஃப்டி 1093 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து 746 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், ரைட்? நான் வந்து சொல்கிறது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். 195 பாயிண்ட்ஸ் இன்னமும் ப்ரீமியமில் இருக்குது. நிஃப்டி வந்து 80 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இது எல்லாமே ஒரு சைடு வச்சுங்க. பட் த கைண்ட் ஆஃப் மார்க்கெட் இன்னைக்கு வோலட்டாலிட்டி இஸ் மைண்ட் பாக்லிங். இது மாதிரி ஒரு வோலட்டாலிட்டிக்கு நிச்சயமாக இந்தியா விக்ஸ் வந்து க்ளோஸ் அபவுட் 10-12% ஏறி இருக்கும்னு நினச்சேன். கடைசியாக பார்த்தா 3.9% தான் வந்து ஏறி இருக்குது. இன்னமும் அந்த 17 ஜோனில் தான் இருக்குது. பட் அந்த 15.5 அது வந்து ஒரு க்ரூஷியலான பாயிண்ட். அந்த லெவலை வந்து தாண்டி நிற்குது. ஸோ டெஃபினட் ஆஃப் வரும் காலத்தில் இன்னமும் வோலட்டாலிட்டி ஜாஸ்தி இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஒன்று. ரெண்டாவது, வோலட்டாலிட்டியில் மோர் ஆன் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னமும் அந்த 22,400, 500, 600 அந்த ஜோன், ரைட்? அந்த ஜோனை வந்து நான் இன்னமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். 22,000 இந்த லெவல் வரட்டும். அந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு பேஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு. இன்னொன்று சைடு கொஞ்சம் அடுத்த ஒரு 3-4 மந்த்ஸ் பீரியட் அந்த ஜோன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் மேபி ஒரு ஷார்ப் புல் பேக் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. யார் யாரெல்லாம் மேலே எக்ஸிட் பண்ண முடியலையோ அவங்களாம் வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமோன்றது பார்த்துட்ருக்கோம். பட் லெட் த மார்க்கெட் கன்ஃபார்ம். இது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஜாஸ்தி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் அதே 8,200 இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் 93,500 இருக்குது. நேற்றுக்கும் இன்றைக்கும் வந்து க்ளோஸ் அபவுட் 500 rupees பர் கேஜி வந்து ஏறி இருக்குது. இது 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட சென்னை ரேட்டு. கோல்டு வந்து அதே 8,200 24 கேரட், அதாவது ஜிஎஸ்டியோட இருக்கிற ரேட்டு. ருப்பி அதே லெவலில் தான் நிற்கிது, 86.60. ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப நாள் வந்து 83, 84 இந்த ஜோன்லேயே வந்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி அந்த லெவலை உடைச்சோடனே டக்குன்னு போச்சு. புதுசாக வந்து ஆர்பிஐ கவர்னர் ரொம்ப தெளிவாக இருக்கார், லெட் இட் கெட் வீக், ரைட்? ருப்பி வந்து வீக் ஆகலை. மறுபடியும் நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுங்க, ருப்பி வீக் ஆகலை. டாலர் ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. வென் கம்பேர்ட் டு உலகத்தில் இருக்கிற மற்ற கரன்சியோட நம்ம ருப்பியை வந்து மச் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. டாலர் இண்டெக்ஸ், சரியா? இது எல்லாத்தையும் மூடி வச்சிடலாம். ஊரில் நடக்கிற, எப்படி நம்ம ஊரில் வந்து நடக்கிற சில விஷயங்களுக்கு வந்து நிறைய இன்டர்னல் இஷ்யூஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எப்பயுமே கவனிக்கிறது வந்து ரெண்டு விஷயம். அதாவது உலக பொருளாதாரம் மற்றும் உலகத்தில் வந்து வொலட்டாலிட்டி. நம்ம எப்படி இந்தியா விக்ஸ் நம்ம பார்க்குறோமோ, ஆப்ஷனில் வந்து பார்க்குறது ஐவி பார்ப்போம், இம்ப்ளைடு வொலட்டாலிட்டி நம்ம பார்ப்போம். பட் ஓவரால் மார்க்கெட்டுக்கு வந்து இந்தியா விக்ஸ் நம்ம பார்ப்போம். இந்தியா விக்ஸ் பார்க்குற மாதிரி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் யூஎஸ்க்குன்னு ஒரு விக்ஸ் இருக்குது. பட் அந்த விக்ஸை வந்து பார்க்குறதுல அர்த்தம் கிடையாது. எல்லாரும் பார்க்குறது வந்து ரெண்டு விஷயம். ஒன்று டாலர் இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து யூஎஸோட பாண்ட் மார்க்கெட். எஸ்பெஷலி 2 பாண்ட் மார்க்கெட் பார்ப்பாங்க. ஒன்று வந்து 10 இயர் ஈல்டு, இன்னொன்று 30 இயர் ஈல்டு. 50 இயர் அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த 2 தான் பார்ப்பாங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுறதோ டிக்ரீஸ் ஆகுறதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் நடக்கும். லாஸ்ட் 2 டேஸாக யூஎஸ் மார்க்கெட் தார்மாரா மேலே ஏறிட்டு இருந்துச்சு.
முந்தா நேற்று ஆகட்டும் இல்லை அதுக்கு முந்தின நாள் ஃப்ரைடே இன்னைக்கு ஆகட்டும் ஏறிட்டுருக்கு. அண்ட் டாலர் இண்டெக்ஸ் வந்து அந்த 109 ஒருத்தர 110 டச் ஆச்சு இன்ட்ராடேயில். பட் 109 போயிட்டு பிலோ 109 இருக்குது. சம்வேர் அரௌண்ட் 108.5 108.6 அந்த ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் இது வந்து இட் இஸ் ஒன்லி புல் பேக் ரேலி. வெரி ஷார்ட்லி, மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, வெரி ஷார்ட்லி 114 வந்து கம்ஃபர்டபுளாக டச் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. 114 டச் பண்ணிச்சுன்னு சொன்னால் 124 ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம். மேட்டர் ஆஃப் டைம்னா பிஃபோர் ஆகஸ்ட்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. எப்பயுமே வந்து டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொன்னால் கமாடிட்டிஸ் எல்லாமே அடி வாங்கணும். ஒன்று. ரெண்டாவது, யூஎஸ் பாண்ட் மார்க்கெட் அடி ஆகும், ஸ்டாக் மார்க்கெட்டும் அடி வாங்கும். பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யூஎஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது விடுங்க, அது கட் பண்ண போகிறாங்களான்றது தெரியாது. பட் டேக்ஸ் கட் பண்ணுறாங்க. ஸோ டேக்ஸ் கட் பண்ணும்போதும் அங்கே இருக்கிற கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய ஏர்னிங்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதனால் யூஎஸ் மார்க்கெட் வேணால் ரேலி ஆகலாம். டாலர் இண்டெக்ஸும் ரேலி ஆகுது, யூஎஸ் மார்க்கெட்டும் ரேலி ஆகுது. இதெல்லாம் இனிஷியலாக நல்லா இருக்கும். பட் எப்பயுமே இது வந்து ஆப்போசிட்டில் விளையாட வேண்டிய ஒரு சமாச்சாரம். ரெண்டுமே மேலே போகுதுன்னு சொன்னால் சம்திங் சீரியஸ்லி ராங். அப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வரும்போது பார்த்துக்கலாம். பட் இது ஒரு சைடில் மனசில் எங்கேயாச்சும் ஞாபகம் வச்சுங்க, 124 சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் ஆகஸ்ட் மாதம் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் பார்ட்டி உண்டு. யூஎஸ் மார்க்கெட் போகும்போதும் இந்தியன் மார்க்கெட்டும் மேலே போகுமா கேள்விக்குறி இப்போதைக்கு. அது எப்போ தெரியும்? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 22,500 600 அந்த ஜோனில் வந்து எப்படி மார்க்கெட் பிஹேவ் பண்ணுது, நிஃப்டி எப்படி பிஹேவ் பண்ணுது, இண்டிவிஜுவல் மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல அவங்க எப்படி பிஹேவ் பண்ண போகிறாங்கன்றது பார்க்கணும். நேற்று நிறைய பேர் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொல்லிகிட்டு இருந்தப்போ நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தயவு செஞ்சு இன்றைக்கி வாங்காதீங்க. 8% மேலே போயிருந்தால் வேணாம், லெட்ஸ் சி. அது டவுன் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் எங்களோட சாட்டர்டே இன்னைக்கு 5th பேட்ச் ட்ரைனிங் செஷனில் கூட நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், வெரி ஷார்ப் மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு கல்யாண் ஜுவல்லர். அதை வச்சுக்கிட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் டெஃபினட்டாக அது வந்து ஒரு ஷார்ப் மூவ் போகும். பட் தட் இஸ் ஒன்லி அ ட்ராப். டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குன்றது நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நிஃப்டியும் அதே மாதிரி தான். நேற்று வந்து 175 பாயிண்ட்ஸ் மேலே போனப்போ கூட ஐ வாஸ் வெரி கூல். ஐ வாஸ் ஹோல்டிங் மை புட். இன்ஃபேக்ட் நான் வந்து என் புட்டை பர்சனலாக நான் ட்ரேட் பண்ணுறது அதில் வந்து நான் வாஸ் ஹோல்டிங் இட் அண்ட் ஐ ஆடட் மூவ். ஆனால் இன்றைக்கி வந்து 50% நான் வந்து எக்ஸிட் பண்ணியாச்சு. 50% மட்டும் நான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு ஹோல்ட் பண்ணுறேன்? இன்னமும் அந்த 22,400 22,500 வரும்ன்றது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்டில் ஹை வாலட்டாலிட்டி இருக்கும். இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 6 o'clock ரெக்கார்ட் பண்ணுறோம். இன்றைக்கான எஃப்ஐஐ டேட்டாஸ் வரல. ஸோ எஃப்ஐஐ டேட்டாஸ் நேற்று எடுத்துக்கிட்டிங்கன்னா 4,300 crores விற்றுருக்குறாங்க. நம்ம ஆளுங்க அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வாங்கியிருக்கிறாங்க. இது ஒரு சைடு இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க, ஆக்சலரேஷன் ஆஃப் எக்ஸிட் இஸ் மோர். ஒன்று. ரெண்டாவது வந்து நான் சொன்னேன், 20ஆம் தேதி ட்ரம்ப் வந்துடுவார். வந்துட்டு அவர் என்ன பண்ண போகிறாருன்றதை நம்ம பார்க்கணும். நேற்றே வந்து ஒரு நிறைய ஃபைல் சைன் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதுக்கான எதிரொலி மார்க்கெட்டில் காட்டல. இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ஒரு ட்ரெண்டு செட் ஆகும். அங்கே இருக்கிறவங்களுக்கும் அது புரியல என்ன நடக்க போகுதுன்றது. ஸோ அந்த ட்ரெண்டு இன்றைக்கி நாளைக்குள்ளே ஒரு கிளாரிட்டி வரும்போதும் அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து வேர்ல்டு ஓவர் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஒரு நபர் வந்து பிரசிடெண்ட்டாக ஆகிறதுக்கு, யூஎஸில் ஆகிறதுக்கு வேர்ல்டு பூரா இவ்வளோ தூரம் எஃபெக்ட் ஆகிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். எனிவே லெட்ஸ் வெயிட் அண்ட் சி என்ன நடக்க போகுது. யூஎஸ் ரஷ்யா பாலிசி என்ன ஆக போகுது, ரஷ்யா யுக்ரைன் வார் என்ன ஆக போகுது, இங்கே ஹமாஸ் முடிஞ்சு போச்சு, இஸ்ரேலுக்கும் யூஎஸ்க்கும் என்ன ரிலேஷன் ஆக போகுதுன்றது பார்க்கணும். அதே மாதிரி யூஎஸ் கனடா அண்ட் யூஎஸ் மெக்சிகோ இதுக்கான டேரிஃப் வந்து February 1ஆம் தேதி நாங்கள் போகிறதாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் கிளாரிட்டி வரும்போதும் அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் மார்க்கெட்டில் தெரியும். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் இன்ட்ராடே பண்ணல, ஹை வாலட்டாலிட்டி ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொன்னால் நான் வந்து சைடில் வெயிட் பண்ணுங்கள். யூ வில் கெட் எ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட். இல்லை நான் இன்ட்ராடேயில் நான் பண்ணுறேன்னு சொன்னால் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இன்றைக்கெலாம் வந்து ஸ்டாப் லாஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு. எடுத்து பாருங்கள், 23,100 புட்டு நான் வச்சுருந்தேன்.
153 ஹை, ரைட்? கீழே வந்து அரௌண்ட் 32ல் கூட நான் பார்த்தேன். ஸோ இதுதான் வந்து இன்ட்ராடே ஸ்விங். அண்ட் இது வந்து 2-3 தடவை இது மாதிரி போயிட்டு வந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.